புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜ்பாபு. சந்திரமுகி படத்துல ஒரு டைலாக் வரும் இல்லைங்களா, வந்துட்டார்ல இனிமே கலக்கல் தான், கிட்டத்தட்ட அந்த மாதிரி இந்த சின்னம் கிடைச்சிச்சு இல்ல, இனிமே பாருங்க, இனிமே என்னங்க பாக்குறது, சிஎம் சீட்டு கன்ஃபார்ம். யாருக்குங்க இந்த கேள்வி கேட்க கூடாது. 2026 சிஎம் சீட்டு யார் பேர்ல எழுதி வச்சுக்கன்னு எல்லாருக்குமே தெரியும், விஜய். ஏன்னா அந்த சின்னத்தோட பவர் அப்படி, அந்த பவர் சின்னத்தை குறித்து பாருங்க. பவரா இந்த காணொலிக்குள்ள ஒட்டு தான் பார்க்க போறோம். அதற்கு முன்பாக நண்பர்கள் யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் செய்து புதிய பூமிக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டு இந்த காணொலிக்குள்ள போயிருக்கோம். மற்றவங்களை பார்த்து இந்த மாதிரின்னு சொல்ற, அந்த மாதிரி நம்மளை பார்த்து சொல்லக்கூடாதுன்ட்டு. எந்த மாதிரிங்க? இந்த மாதிரி தான். ஒரு தனிப்பட்ட வேண்டுகோள், நம்மள பார்த்து யாரு விசில் அடிச்சான் குஞ்சுன்னு சொல்லிடக்கூடாது. இந்த மாதிரி நம்மளை பார்த்து விசில் அடிச்சான் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாரு. சொன்னவரை தான் பாருங்க எங்களுக்கு விசில் சின்னம் வேணும்னு கேட்டு வாங்குறாரு, கேட்கிறாரு. கேட்டபடியே தும் தாத்தா கொடுக்கப்பட்டது. விசில் சின்னம் வாரிசு நடிகர் விஜய் 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட இருக்கும் டிவிகே கட்சியோட அதிகாரபூர்வமான சின்னம் விசில் சின்னம் என்று தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருந்தாங்க. அறிவித்த கையோடு நன்றி கடனை தீர்க்கணும் இல்லைங்களா, தீர்த்துருவோம். நீளமான ஒரு பதிவு. தேர்தல் ஆணையத்துக்கு முதல்ல நன்றி. தேர்தல் ஆணையம் விஜய் கட்சிக்கு ஒதுக்கிய இந்த விசில் சின்னத்தை குறித்து இதற்கு முன்பாக யார் யார் கையில் அந்த விசில் இருந்தது அப்படின்றத நம்ம அடுத்து பார்ப்போம். இப்போ தேர்தல் ஆணையத்துக்கு நன்றி தெரிவிச்சிருக்காரு இல்லைங்களா, விசில் சின்னத்தை ஒதுக்கிய கையோடு. ஆனா பாருங்க, அதே தேர்தல் ஆணையம் தான் எஸ்ஐஆர் நடத்தினாங்க. அந்த எஸ்ஐஆரை குறித்து விஜய் அவர்கள் ஒரு வீடியோ எல்லாம் பதிவு பண்ணாரு. அந்த வீடியோல தெரிஞ்சோ தெரியாமலோ வாய் குளறியாவது தேர்தல் ஆணையம் எங்கேயாவது யூஸ் பண்ணாரா, சொன்னாரா, எதிர்ப்பு தெரிவிச்சாரா, தேர்தல் ஆணையத்தை கண்டிச்சாரா? இல்லவே இல்லை. அதுவும் அந்த எஸ்ஐஆர் பணியை தொடங்கி கிட்டத்தட்ட பல நாட்கள் கடந்த நிலையில் தான் பாருங்க தூக்கத்திலிருந்து கண் விழித்துக் கொண்டு ஒரு வீடியோ பதிவு பண்றாரு. அந்த பதிவு பண்ற வீடியோல கூட தேர்தல் ஆணையத்தை குறிப்பிட்டோ, மத்திய அரசை குறிப்பிட்டோ, மோடி அவர்களை குறிப்பிட்டோ, பிஸ்கெட் ஜேபி கட்சியை குறிப்பிட்டோ எதுவுமே கிடையாது. யாரை எதிர்த்தும் பேசுறது கிடையாது, யாரையும் கண்டிக்கல. அங்கேயும் பாருங்க வேமா சூசோ இல்லாம திமுக 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 திமுக. முக்கியமா நம்மளுடைய டிவிகே தோழர்களுக்கு அந்த ஃபார்ம் கிடைக்க மாட்டேங்குது, கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்ற சில கம்ப்ளைண்ட்ஸ். உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்கு, உங்க பேர் அதில் இன்க்ளூட் பண்ணாம செய்யறதுக்கு என்னென்ன வேலைகள் செய்யணுமோ, என்னென்ன தில்லுமுள்ளு வேலைகள் செய்யணுமோ எல்லாமே அவங்க செய்வாங்க. நான் சில மீட்டிங்ஸ்லாம் ரிப்பீட்டடா ஒரு விஷயம் நான் சொல்றேன்ல, 2 பேருக்கு நடுவில் தான் போட்டி அப்படின்ட்டு. அது மேடைக்கு மேடை அவங்க அதை ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தோழர்களே, வரப்போற தேர்தலில் நம்ம யாருன்னு காட்டணும், நம்ம பலம் என்னன்னு காட்டணும். சரி, எஸ்ஐஆர் பணி நடந்து கொண்டிருந்த சமயத்தில் தான் தேர்தல் ஆணையத்தை குறிப்பிட்டு எதுவும் பேசலன்னு பார்த்தா, எஸ்ஐஆர் பணி நிறைவடைந்து தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியலிருந்து கிட்டத்தட்ட 1 கோடி கிட்ட 97 லட்சத்துக்கு மேல வாக்காளர்கள் இருந்து நீக்கிறாங்க. அப்பவாவது வாயை திறந்து விஜய் அவர்கள் தூக்கத்திலிருந்து கண் விழித்துக் கொண்டு, என்னையா இது அக்கறம் அநியாயமா இருக்கு, ஏதோ போற போக்கில் 5 லட்சம் 10 லட்சம் நீக்கினீங்கன்னா பரவாயில்ல, ஒரு ஏடியா 1 கோடி கிட்ட நீக்கினா எப்படிங்க, என்ன அநியாயம் இது அப்படின்னு அப்பவாவது குரல் கொடுத்தாரா? அப்பவும் பாருங்க மௌன விரதம். ஆனால் விஜய் கட்சிக்கென்று விஜய் கேட்ட விசில் சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கி அந்த நொடியே டக்குன்னு தூக்கத்திலிருந்து எந்திரிச்சு ஒரு ட்விட்டு, நன்றி 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 நன்றி, நாங்கள் கேட்ட சின்னத்தை ஒதுக்கியதற்காக தேர்தல் ஆணையத்திற்கு மிக்க நன்றி, ரொம்ப நன்றி. ஏன் அப்படி டிசைன்? அப்படி நிஜமான விசுவாசம் காட்டித்தானே ஆகணும், காட்டிடும், தப்பு கிடையாது. இந்த விசில் சின்னத்தை தேர்தல் ஆணையம் விஜய்க்கு ஒதுக்கிய கையோடு நான் தான் ஒட்டுமொத்தமா அடுத்த சிஎம் அப்படின்ற ஒரு ரேஞ்சில் பில்டப் பண்ணிக்கார் இல்லைங்களா அந்த பதிவுல, தப்பு கிடையாது. மகிழ்ச்சியின் வெளிப்பாடாக, ஆர்ப்பரிப்பு குதூகலத்தின் அடையாளமாக இருக்கிற அந்த விசில் சின்னம் எனக்கு கிடைத்தது ரொம்ப மகிழ்ச்சின்னு சொல்ற அந்த மகிழ்ச்சி பெற்ற உடனேயே 2 வகையான ட்ரோல். ஒன்னு பாருங்க, டிவிகே கட்சியை சேர்ந்தவங்க விஜய் விசிலை கையில் எடுத்து சத்தமாக ஊதுற அந்த சத்தத்தை கேட்டுட்டு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி அவர்களும் காதை மூடிக்கொண்டு, ஐயோ என்னப்பா உங்களுக்கு இந்த சின்னம் கிடைச்சிச்சா, எங்களுக்கு பார்க்கும்போது ரொம்ப பயமாகுதே, காதை அடைக்குதே, சட்டம் காதை கிழிக்குதே, எங்களால தாங்க முடியலன்ட்டு அடரா மாதிரி ட்ரோல் பண்றாங்களோ. விஜய்க்கு விசில் சின்னம் கிடைத்ததை அடுத்து திமுக கட்சியை சேர்ந்த தொண்டர்கள் எல்லாரும் முதல்வர் அவர்களுக்கு போன் பண்ணி, தலைவரே பஸ்ல இனிமே கண்டக்டர் ஊதுற விசில நிறுத்துங்க, அதுக்கு பதிலாக மணியை கொடுங்க, மணி அடிச்சால் பஸ் நிற்கும், மணி அடிச்சா பஸ் ஓடுன்ற சிஸ்டத்தை கொண்டு வாங்க, விசிலே எங்கேயும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாதுன்ட்டு கதறாங்களாம். விசில் கட்சிஷி விசில் கட்சிஷி விசில் கட்சிஷி. இந்த விசில் சத்தத்தின் மூலமாக திமுக கட்சி ஒட்டுமொத்தமா ஒழிச்சு கட்ட போறோம்னு டிவிகே கட்சியை சேர்ந்தவங்க ட்ரோல் பண்றது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் விசில் சின்னம் கிடைத்த உடனேயே, என்னப்பா இது நீங்க சொல்ற மாதிரி அந்த அளவுக்கு பில்டப் பண்ற சின்னம் இல்லையா, அது எல்லா சமயத்திலும் மகிழ்ச்சியின் வெளிப்பாடாக இருக்காதுங்க அந்த விசில் சின்னம், விசில் சத்தம்.
விஜய் கண்டிப்பா என் கட்சிக்கு விசில் சின்னம் கிடைத்து விட்டதுன்ட்டு குதூகலித்துக் கொண்டிருக்கும் இந்த சமயத்துல விஜய் மற்றும் விஜய் கட்சி சின்னத்தை ட்ரோல் பண்றது இன்னொரு பக்கம். இந்த ரெண்டு பக்கத்துக்கு நடுவில் உள்ள நடுப்பக்கத்தை திறந்து பார்த்தா இந்த விசில் சின்னம் என்னமோ முதல்ல தமிழ்நாட்டில் கிடையாது, இந்தியாவிலேயே விஜய் கட்சிக்காக மட்டும்தான் ஒதுக்கியதை போல பில்டப்புக்கு மேல பில்டப் பண்றாரு இல்லைங்களா. இதற்கு முன்பாக இந்த விசில் சின்னத்தை நிறைய கட்சிக்கு ஒதுக்கி இருக்காங்க. மெட்ராஸ் படத்துல ஒரு டைலாக் வரும் இல்லைங்களா, இன்னும் இந்த செவரு எத்தனை பேரை காவு வாங்க போகுதோ அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் பாருங்க, இந்த விசில் சின்னம் இன்னும் எத்தனை பேரை வாயில போட்டுக்க போகுதோ அப்படின்ற ஒரு பேரும் பெருமையும் அந்த விசில் சின்னத்துக்கு இருக்குது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், தமிழ்நாடு அரசியல் வரலாற்றை நம்ம புரட்டி பார்த்தா அதுல மிக முக்கியமான இடத்தில் இருக்கக்கூடியவர் யார் என்றால் அது தமிழருவி மணியன் என்றுதான் என்று எல்லாருக்குமே தெரியும். அப்பேற்பட்ட சரித்திரமிகு பெயர் பெற்ற தமிழருவி மணியன் அவர்களுக்கு 2016 ஆண்டில் தேர்தல் ஆணையம் ஒதுக்கிய சின்னம் என்பது இந்த விசில் சின்னம். இன்றைக்கு விஜய் திமுக 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 திமுகன்னு புலம்பிட்டு இருந்த மாதிரி தான் பாருங்க. அன்றைக்கு தமிழறிவி மணியன் அவர்கள் திராவிட கட்சிகள் ஒட்டுமொத்தமான திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக நான் வந்திருக்கேன்னு சொன்ன அந்த தமிழறிவி மணியன் அவர்கள் 2016 ஆண்டில் பெற்ற சின்னமும் விசில் சின்னம் தான். அதற்கு பிறகு அவருடைய கட்சி எந்த கட்சியோடு இணைத்தார், இப்போ எந்த நிலைமையில் இருக்காருன்னு எல்லாருக்குமே தெரியும், நம்ம சொல்ல வேண்டியதில்லை. இருந்தாலும் அன்றைக்கு அவர் பெற்ற சின்னம் விசில் சின்னம். 2019 ஆண்டில் கர்நாடகா மாநிலத்தில் சுயேட்சையாக போட்டியிட்ட நடிகர் பிரகாஷ் ராஜ் அவர்கள் அவருக்கு தேர்தல் ஆணையம் ஒதுக்கிய சின்னமும் விசில் சின்னம். அடுத்து 2021 மறைந்த நகைச்சுவை நடிகரான மயில்சாமி அவர்கள் சுயேட்சையாக போட்டியிட்ட அவருக்கும் தேர்தல் ஆணையம் அந்த ஆண்டு ஒதுக்கிய சின்னம் என்பது விசில் சின்னம். 2016 ஆண்டு தமிழறிவு மணியன் வச்சிருந்த விசில் சின்னம் பிரகாஷ் ராஜ் அவர்கள் கிட்ட கைமாறுது. நாங்க வச்சிருக்கிற விசில் சின்னத்தை சொல்றோங்க. 2019 ஆண்டு பிரகாஷ் ராஜ் அவர்கள் வச்சிருந்த விசில் சின்னம் 2021 மயில்சாமிக்கு கைமாறுது. 2021 மயில்சாமி அவர்கள் வச்சிருந்த விசில் சின்னம் தான் இன்றைக்கு பாருங்க 2026 விஜய் கிட்ட கைமாறி வந்திருக்கு. என்னமோ இந்தியாவில் எந்த ஒரு வேட்பாளருக்கும் தேர்தல் ஆணையம் வழங்காத விசில் சின்னத்தை முதலாக கேரியரோட உச்சத்துல இருக்கிற நடிகர் விஜய்க்கு தான் வழங்கியதே போல ஏன் இவ்வளவு பில்டப்? இதை பார்க்கும்போது கரகாட்டக்காரன் திரைப்படத்துல வர சொப்பன சுந்தரி காமெடி தான் ஞாபகத்துக்கு வருது. என்ன கேட்டானா? காரை நம்ம வச்சிருக்கிறோம், இந்த காரை வச்சிருந்த சொப்பன சுந்தரியை இப்ப யாரு வச்சிருக்காங்கன்னு கேக்குறான். கிட்டத்தட்ட உண்மையிலேயே அந்த மாதிரி தான். அன்றைக்கு 2016 ஆண்டில் தமிழறிவு மணியன் வச்சிருந்த விசில் சின்னத்தை 10 ஆண்டுகள் கழித்து இப்ப பல பேர் கைமாறி இன்றைக்கு விஜய் வச்சுனுக்க போறாரு. வேட்டையானது எருமை, இதுல என்ன பெருமை? சரி, பெருமை ஒரு ஓரமாகட்டும். அடுத்து யாருங்க? என்னங்க, சிபிஐ விசாரணை முடிஞ்சு போச்சு. ஆமா, சிபிஐ விசாரணை முடிஞ்சு போச்சு. ஏதாவது பேரங்கள்? என்ன பேரங்கள்? இல்லைங்க, கூட்டணி பிஸ்கெட் ஜேபி கட்சியோடு என்னப்பா இது? நம்மளாம் நினைக்கிற மாதிரி மறுபடியும் நம்ம சொல்றோம், விஜய்க்கு கொடுக்கப்பட்ட டார்கெட்டு பிஸ்கெட் ஜேபி கட்சியோடு தேர்தல் சமயத்தில் கூட்டணி வைத்துக் கொள்வது கிடையாது. விஜய்க்கு கட்சி ஆரம்பித்து கொடுத்த அந்த நாளில் இருந்து இந்த நாள் வரைக்கும் எப்பொழுதுமே அவருக்கு கொடுத்த ஒரே ஒரு டார்கெட்டு கூட்டணி வைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற டார்கெட்டு கிடையாது, ஓட்டை உடைக்கிற டார்கெட். அதுவும் பாருங்க, சிறுபான்மையினர் ஓட்டை உடைக்கிற டார்கெட் தான் விஜய்க்கு கொடுக்கப்பட்டிருக்கு. என்னப்பா சொல்றீங்க? நாங்களா சொல்றோங்க. பியூஷ் கோயல் அவர்கள் சொன்னாரு, தமிழ்நாட்டுக்கு வருகை அந்த சமயத்தில் என்ன சொன்னாரு? விஜயையும் விஜய் கட்சியும் விஜய் ரசிக கூட்டத்தையும் யாரும் திட்டாதீங்க, ஏன்னா அவங்கெல்லாம் நமக்கு எதிரி கிடையாது, நண்பர்கள், ரொம்ப வேண்டப்பட்டவர் விஜய். இந்த தேர்தல் 2026 ஆண்டு தேர்தலில் சிறுபான்மையினர் ஓட்டை உடைக்கிறதுல மிகப்பெரிய ரோல்ல இருக்கிற ஒரு விஜய், அவர் ஒரு ஸ்பாய்லரா இருப்பார். 2026 ஆண்டு தேர்தலில் ஓட்டை உடைக்கிற மிகப்பெரிய ஸ்பாய்லராகத்தான் அவர் 2026 ஆண்டு இருக்க போகிறார் என்று பியூஷ் கோயல் அவர்கள் ஓப்பனா சொன்னாருங்க. விஜய் கட்சியோட கொள்கை எதிரி என்று யார சொல்லிட்டு இருக்காரு? ஓ சாரி, டங்கு ஸ்லிப் ஆச்சு. சொல்லின்னு இருக்காருன்னு இல்ல, யார சொல்லிட்டு இருந்தாரு? நம்மளுடைய ஒரே கொள்கை எதிரி பாஜக தான். பிஸ்கெட் ஜேபி கட்சி சொன்னாரா? விஜயோட கொள்கை எதிரி கட்சியில் இருந்து பியூஷ் கோயல் அவர்கள் இதை போல சொல்றாரு. விஜய் ஸ்பாய்லர், நம்ம நண்பர், மைனாரிட்டி ஓட்டை உடைக்கிறதுக்கு தான் வந்திருக்காருன்ட்டு இந்நேரம் அவர் எதிர்த்து குரல் கொடுத்துருக்க வேண்டாமா? ஓன்னு கத்திருக்க வேணாமா? யாரையா நீங்கெல்லாம்? எங்கிருந்து வந்திருக்கீங்க? யாரை பார்த்து என்ன பேசுறீங்க? நீ என் கொள்கை எதிரி கட்சியில இருந்து வந்து என்ன ஸ்பாய்லரும் மைனாரிட்டி ஓட்டை உடைக்கிறதுக்காக களம் இறங்கியிருக்காருன்னு சொல்றீங்களா? நான் சிஎம், 2026 ஆண்டின் சிஎம், எவ்வளவு தைரியம் தான் என்ன பார்த்து இப்படி சொல்லுவீங்கன்ட்டு ஒரே ஒரு வரியில கண்டனம் தெரிவிச்சாரா? பியூஷ் கோயல் அவர்கள் பேசிய பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாரா? இல்லவே இல்லை. சோ மௌனம் சம்மதத்திற்கு அறிகுறி. உண்மைதான்ப்பா சொன்னாரு. உண்மையை சொல்லும் போது எனக்கு ஏன் கோவம் வரணும்? அதான் நான் அமைதியா வழக்கம் போல மௌன விரதம் இருக்கேன்னு சொல்றாரு. சரி, அப்போ இந்த ஊருக்குள்ள போயிருக்கிற ஜனநாயக பிரச்சனை, சிபிஐ விசாரணை, இதையெல்லாம் மிக்ஸ் பண்ணி
பிஸ்கேஜேபி கட்சி என்டிஏவோடு கூட்டணி வைத்துக் கொள்வாரா? மறுபடியும் சொல்றோங்க, அந்த எண்ணமே அவங்களுக்கு கிடையாது. என்டிஏவோடு ஒருவேளை விஜய் கூட்டணி வைத்துக் கொண்டால் 2026 என்டிஏவோடு கூட்டணி வைத்துக் கொண்டு தேர்தலில் களம் கண்டால் விழற ஓட்டு கூட அவருக்கு விழாது. விஜய்க்கு கொடுத்த டார்கெட்டே மைனாரிட்டி ஓட்டை உடைக்கணும். திமுகவுக்கு வருகின்ற மைனாரிட்டி ஓட்டை எப்படியாவது பிரேக் பண்ணி கணிசமான அளவுக்கு ஓட்டை பிரிக்கணும் அப்படின்ற ஒரு டார்கெட் தான். ஒருவேளை தேசிய ஜனநாயக கூட்டணியோடு விஜய் கூட்டணி வைத்துக் கொண்டு 2026 தேர்தலில் களம் கண்டால் கண்டிப்பாக அவர் தோத்துதான் போவாது. அப்பயே சொன்னாங்க கேட்டீங்களா ஒட்டுமொத்தமான டிசைன் தான் இவங்க எல்லாம். பிஸ்கெட் ஜேபி கட்சியோட பிரான்ச் தான் டிவிகே கட்சின்னு யாருங்க சொன்னா நம்புறீங்கன்னு கேட்டீங்களான்னு கேட்டது உண்மையாகிற பட்சத்தில் பாருங்க, ஒட்டுமொத்தமா அவர் நெத்தில இதுதான் விழும். ஸோ தன் தலையில் தானே மண்ணை வாரி போட்டுக் கொள்ளும். ஏற்கனவே அதான் பண்ணிருக்காரு. அந்த உண்மை ஒரு ஓரமா வந்துட்டு போட்டோம். தன் தலையில் தானே மண்ணை வாரி போட்டுக் கொள்ளும் வகையில் தேசிய ஜனநாயக கூட்டணியோடலாம் பாருங்க, டிவிகே கட்சி கூட்டணி சேராது. பிஸ்கேஜேபி கட்சி RSS டிசைன் படி அவர் தனியா நிக்கணும். இன்னத்துக்கு அப்புறம் எவ்வளவு சீட்டு வருதோ, சிஎம் ஆகிற அளவுக்கு உண்டான சீட்டு கண்டிப்பா வராது. எவ்வளவு சீட்டு வருதோ அந்த சீட்டை அப்படியே கொண்டு வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியோடு இணைத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் விஜய்க்கு கொடுத்த டார்கெட்டே. சிபிஐ வைத்து மிரட்டுவது, சென்சார் போர்டு வச்சு மிரட்டுவது. சென்சார் போர்டு சம்பந்தமாக ஏற்கனவே நம்ம 4 காணொலிகள் விரிவாக ஆதாரபூர்வமாக பதிவு பண்ணியிருக்கோம். விஜயும் பட தயாரிப்பு நிறுவனம் 2 பேரும் சேர்ந்து பண்ற டிராமா இது. பப்ளிசிட்டி ஸ்டென்ட். ட்ரெய்லர் வெளிவந்த கையோடு தெலுங்குல கிண்டி வச்ச கேசரி தான் இவங்க உப்மா மாதிரி செஞ்சு இங்க எடுத்து வச்சிருக்காங்கன்ற ஒரு பரவலான விமர்சனம் ஒட்டுமொத்தமாக வந்ததை அடுத்து அதே கையோடு படத்தை ரிலீஸ் பண்ணா படம் கண்டிப்பா ஊத்திக்கோன்னு தெரியும். அப்ப என்ன பண்ணலாம்? ஸ்டென்ட் அடிப்போம். சென்சார் போர்டு சென்சார் கொடுக்க மாட்டாங்களா? இல்லைங்க, டைம் வேணும்னு கேட்குறாங்க. சரி, சென்சார் போர்டு எடுத்து கோர்ட்டுக்கு போங்க. ஏங்க, சென்சார் போர்டு கிட்ட பேசி தீர்த்துக்கலாமே. அது பேசி தீர்க்கிற பட்சத்தில் அவங்க பாருங்க சீனெல்லாம் கட் பண்ணிட்டு யூஏ சர்டிஃபிகேட் கொடுக்குற பட்சத்தில் பப்ளிசிட்டி கிடையாது இல்லைங்களா? உப்பு சாப்பு இல்லாமல் போயிடும். அதனால என்ன பண்ணலாம்? சென்சார் போர்டு எடுத்து கோர்ட்டில் கேஸ் போடணும். கோர்ட்டில் கேஸ் போடும்போது சென்சார் போர்டு ட்ரிகர் ஆவாங்க. ட்ரிகர் ஆகும்போது பப்ளிசிட்டி கிடைக்கும்ல. அப்பீலுக்கு மேலே அப்பீல் போகும்போது என்னப்பா இது, இந்த படத்தில் என்ன இருக்குன்ட்டு ஒரு கியூரியாசிட்டி கிரியேட் ஆகும் இல்லைங்களா? அதுக்கு தான் பாருங்க 4 செவத்துக்குள்ள சென்சார் போர்டு அதிகாரிகிட்டவே பேசி தீர்க்கதை விட்டுட்டு சென்சார் போர்டு எடுத்து நீதிமன்றத்துக்கு போயிட்டு பப்ளிசிட்டி ஸ்டென்ட் அடிச்சுட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் கிடையாதுங்க. விஜய் தேர்தலில் நிற்கிறாருன்ட்டு மத்திய அரசு தான் சென்சார் போர்டை தூண்டி விட்டு இந்த மாதிரி அழுத்தம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்ற பட்சத்தில் யார் சொல்றது அழுத்தம் கொடுக்குறாங்கன்ட்டு? இல்லை சொல்றாங்களே விஜய் சொன்னாரான்ட்டு யார் கேட்கறதுங்க? கொள்கை எதிரி தான். விஜய் ஜனநாயகன் திரைப்படம் இன்னும் வெளியே வரல. சென்சார் போர்டு இன்னும் யார் காரணம்? மத்திய அரசு தான் காரணம். அவங்க தரப்புல சொல்றாங்க. யார் சார்? விஜய் சொல்லியிருக்காரா? அவங்க கட்சிக்காரங்க. நோ, படத்தில் அப்ஜெக்ஷன் தெரிவிக்கப்பட்டிருக்கு. யாரால? சென்சார் போர்டு மெம்பர்களால். அப்படியே சென்சார் போர்டுலேயே அப்பீலுக்கு போயிருந்தா இவ்வளோ சிரமங்கள் வந்திருக்காதோ அப்படின்னு நினைக்க தோணும். ஃபர்ஸ்ட் கேட்ட கேள்வி விஜய் சொன்னாரா? ஹைகோர்ட் அண்ணன் கேட்டது விஜய் சொன்னாரா? ஆமாம் கேட்பாங்க இல்லைங்களா? விஜய் சொன்னாரா? விஜய் வாய் தந்து பேசினாரா? இல்லவே இல்லை. ஏன் தெரியும் இல்லைங்களா? அவருக்கு தான் பப்ளிசிட்டி ஸ்டண்ட் அவர் தான் அடிக்கிறான்ட்டு. அப்படி இருக்கும்போது எப்படி பேசுவாரு? சம்பந்தப்பட்ட ஹீரோ, கேரியர் உச்சத்தில் இருக்கிற ஹீரோவோட திரைப்படம் நின்றதுக்கு விஜயே பாருங்க வாய் திறக்க மாட்டாரா? ஆனா அவருக்கு ஆதரவாக எல்லாரும் வந்து குரல் கொடுக்கணுமா? தமிழ் திரையுலகம் சும்மா இருக்காங்களே, ஒரு பிரபலமான நடிகர் படத்தை நிறுத்துறாங்க, யாரும் எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டாங்களே அப்படின்ட்டு. ஹீரோ விஜய் கேள்வி கேட்க வேண்டியதானே? அவரே சும்மா இருப்பாராம். ஆனா அவருக்கு ஆதரவாக எல்லாரும் வரணுமா? வருவாங்க. அப்படி இது சம்பந்தமா கேள்வி கேட்ட சமயத்துல தான் பாருங்க போற போக்குல ஹைகோர்ட் அண்ணன் கிட்ட சரி வந்துட்டோம், இது குறித்து கேட்போமே, ஏங்க உங்க கந்தன் மலை படம் எப்ப ரிலீஸ் ஆகும்னு கேட்டாங்க. நீங்க நடிச்ச திரைப்படம் எப்ப சார் வெளியே வந்துச்சு பாருங்க ஒரு அதிர்ச்சி. அவருக்கு நெஞ்ச மட்டும் தான் பிடிக்கல. எது கந்தன் மலை படம் எப்ப ரிலீஸ் ஆகுமா? ரிலீஸ் ஆயிடுச்சே. என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்டியா? இடியே ஆனாலும் தாங்கி கொள்ளும் இதயம், இடியே ஆனாலும் தாங்கி கொள்ளும் இதயம், சிறு பழிதாங்க கூடலே. ஓடிடியில படம் வெளிவந்து 1 மில்லியன் பார்வையாளர்களை கடந்து போயிருக்குது, எப்போ வரும்னு கேக்குறீங்களான்ட்டு அவர் கூட அதிர்ச்சி கொடுத்தாருங்க. 1 மில்லியன் வியூஸ் ஆயிருக்கு. என்னப்பா இதுன்னு சொல்லி. ஆனா விஜய் படம் நின்றதுக்கு ஏன் சும்மாவே இருக்காருங்க? ஏன்னா பாருங்க அங்கதான் நிக்குது விஜயோட பப்ளிசிட்டி ஸ்டென்ட். ஒண்ணுமே இல்லாத கதையில ஏதோ ஒண்ணு இருக்குன்ட்டு இவங்களே பாருங்க ஒரு ஆர்வத்தை தூண்டி 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 ரசிகர்களுக்கு ஹீட்டை கிளப்பி எப்படியாவது படத்தோட ரேட்டை ஏத்தி 3-4 நாள்ல கலெக்ஷனை வாடலாமான்ற ஒரு எண்ணத்தின் பேர்ல தான் பாருங்க சென்சார் போர்டை எதிர்த்து அவங்கள வெறுப்பேற்றதுக்காக இந்த மாதிரி ஊருக்குள்ள பண்ணி தெரிஞ்சுக்கிறாங்க. எது எப்படி போனாலும் எல்லாருமே இந்த சம்மந்தி சத்தத்துக்கு சாப்பிட போகும்போது எல்லாரும் ஒரே குட்டையில் ஒரு மட்ட கணக்காக ஏற்கனவே நமக்குள்ள இதெல்லாம் பேசி வச்சுதானே போயிருக்குது.
இதுவும் போட்டோம். முதன்மை சக்தின்னு சொல்றதா இருக்கட்டும், வேற யாரும் சொல்லுங்க, விஜயே தான் தனக்கு தானே பெருமை பேசிக் கொண்டிருக்கிறார். இதற்கு முன்பாக தன்னோட கட்சி முதன்மை சக்தி என்று யாருமே அவங்களே பெருமை பேசி கொண்டதல்ல. அதையெல்லாம் கடந்து விஜய் பெருமை பேசியிருக்காரு முதன்மை சக்தி என்று. இப்போ முதன்மை சக்தியாக இருக்கட்டும், 2026ஆம் ஆண்டில் ஸ்ட்ரெயிட்டா அமெரிக்க மாப்பிள்ளை அண்ணன் தம்பி இல்லாம நான் தான் ஸ்ட்ரெயிட்டா வந்தா ராஜாவாக வருவேன்னு சிஎம் சீட்டை பிடிக்க போற விஜய்க்கு என்ன நேர்மை இருக்கு, என்ன தகுதி இருக்குங்க கேட்பாங்க இல்லைங்களா? கண்டிப்பா என்ன தகுதி இருக்கு அந்த சீட்ல டைரக்டா நான் போய் உட்காரணும்னு சொல்றதுக்கு? முதல்வர் நாற்காலி என்பது தமிழ்நாட்டில் எவ்வளவு பெருமைக்குரியது, எவ்வளவு பொறுப்புக்குரியது. இதற்கு முன்பாக எத்தனை பெரிய பெரிய தலைவர்கள் அமர்ந்த அந்த நாற்காலியில் நாம் போய் உட்காரணும்னு சொல்லக்கூடிய அளவுக்குண்டான விஜயிடம் என்ன நேர்மை இருக்கு? தன்னை நம்பி வந்த கூட்டத்தையே இவரால் காப்பாற்ற முடியல. 41 உயிர்கள் பறிபோன நிலையில் கூட இன்னைக்கும் பாருங்க, ஒட்டுமொத்தமான ஆதாரங்கள் விஜய்க்கு எதிராக இருக்கிறது என்று தெரிந்த பிறகும் கூட விஜய் சொல்ற மாதிரி அங்க சதி நடந்ததற்கு உண்டான எந்த ஒரு ஆதாரம் அவர்கிட்ட இல்லை என்று தெரிந்த பிறகும் கூட இன்னைக்கும் உருட்டுறாங்க. அதுவும் பாருங்க, இந்த உருட்டெல்லாம் எங்கேயோ போற அளவுக்கு உண்டான உருட்டு போய் 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 புதுசா கண்டுபிடிக்கிறாங்க பாருங்க. விஜய்க்கு சம்பவம் நடந்த அந்த சமயத்துல எத்தனை பேர் இறந்தார்கள் என்கின்ற கணக்கு கூட அவருக்கு தெரியாதான். அவர்கிட்ட யாரும் சொல்லவே இல்லைங்களாம். 3:45 நாங்கள் கரூரை விட்டு வெளியேறும் பொழுது எங்க யாருக்குமே கேஷுவாலிட்டி பத்தி தெரியாது. அதாவது மரணத்தை பத்தி ஒரு வார்த்தை கூட தெரியாது. தலைவருடைய அடுத்த வார்த்தை என்னன்னா 3 மணி ஃபிளைட்டுக்கு கிளம்பி வந்துடலாம்னு ஒரு பிளான். லைட் 3 மணி ஃபிளைட்டுக்கு, ஏன்னா அது வரைக்கும் அவர் ஏர்போர்ட் போற வரைக்கும் அவருக்கான கேஷுவாலிட்டி எத்தனைன்றதை உறுதிப்படுத்த அவருக்கு யாரும் சொல்ல முடியும். சோசியல் மீடியால எப்பவுமே பிரபலமான வைரலா இருக்கும் இல்லைங்களா? எப்படிரா அந்த பையன் சொல்றது கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் கேட்கணும். எப்படிரா புதுசா ரூம் போட்டு டிசைனா புது விஷயங்களை கண்டுபிடிக்கிறீங்க? அது எப்படிங்க கொஞ்சம் கூட வேமா சூசோ இல்லாம இந்த மாதிரி பொய்யெல்லாம் பேச முடியுது ஓப்பனா? கரூர்ல எத்தனை பேர் பலியானார்கள் என்கின்ற உண்மையான விவரங்களை கூட யாரும் விஜய் கிட்ட சொல்லலன்ட்டா, அப்போ இந்த மாதிரி நடந்து ஓடுறது யாருங்க? அவர்கிட்ட சொல்றது யாருங்க? யோ 30 பேருக்கு மேல இறந்துட்டாங்க ஐயா, கொஞ்சமா நில்லுங்க ஐயா, நின்னு பதில் சொல்லிட்டு போங்க ஐயான்னு ரிப்போர்ட்டர்ஸ் கதறாங்க. இப்போமா என்ன கேள்வி கேட்பாங்களே, கேள்விக்கு பதில் கிடையாது. அதனால ஓடுகிறார், பிளைட்டை பிடிக்கிற மட்டும் ஓடுகிறார். இவரை நம்பி இவரை பார்ப்பதற்காக கூடியிருந்த கூட்டத்தில் ஏராளமான உயிர்கள் பறிபோய் கொண்டிருந்த அந்த சமயத்தில் கூட பாருங்க, கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இல்லாமல் ஓடினது ஒரு பக்கம், கொஞ்சம் கூட வேமா சூசோ இல்லாம 2 தினங்கள் கழித்து சிஎம் சார் பழி வாங்குறதா இருந்தா நேரடியா பழி வாங்குங்கன்ட்டு அந்த பழியையும் தூக்கி திமுக மேல போட்டு சுத்தின்றாரு. இவரை நம்பி வந்த கூட்டத்துக்கு பாதுகாப்பும் கொடுக்க முடியல, ஒரு டம்ளர் தண்ணியும் கொடுக்க முடியல. இவரு தமிழ்நாட்டை வாழ வைக்கிறதுக்கு சிஎம் சீட்ல உட்காரணுமா? அடுத்து முதன்மை சக்தி. இந்த முதன்மை சக்தின்ற வார்த்தைக்குள்ள நிறைய விஷயங்கள் அடக்கமாகும். அதுல மிக முக்கியமானது முதன்மை சக்தி என்றால் எல்லா விஷயத்துக்கும் கேள்வி கேட்கணும், எல்லாரையும் எதிர்த்து நிக்கணும். ஆனா விஜயோட எதிர்ப்பும் விஜய் கேட்கிற கேள்வியும் யார் பக்கம் இருக்குங்க, யாரை நோக்கி இருக்குங்க? திமுக என்கின்ற ஒரு கட்சியை தாண்டி விஜய்க்கு எந்த ஒரு சிந்தனையும் கிடையாது. விஜய்க்கு வேற எந்த ஒரு பேச்சும் தெரியாது. எப்ப பார்த்தாலும் ஏன்பா திமுகனே புலம்பினுக்கிறீங்க, அதை தாண்டி உங்களுக்கு வேற எந்த பேச்சும் கிடையாதா, சிந்தனையும் வராதான்னு கேட்டா என்னங்க இது? இப்போதைக்கு தமிழ்நாட்டில் எந்த கட்சி ஆட்சியில் இருக்கிறாங்க? திமுக. அப்ப எந்த கட்சி ஆட்சியில் இருக்காங்களோ அந்த கட்சி குறித்து தானே பேசணும்னு சொல்லி இங்க சொல்லுவாரு. பாருங்க, புதுச்சேரிக்கு போறாரு. அப்ப புதுச்சேரியில எந்த கட்சி ஆட்சியில் இருக்கிறாங்க? பிஸ்கேஜேபி கட்சி கூட்டணியோடு என்ஆர்சி இருக்காங்க. அப்ப அந்த கட்சியை குறிப்பிட்டு தானே பேசணும். பேசுவோமா? பேச மாட்டோமே. அங்கேயும் போயிட்டு வேமா சூசோ இல்லாம இவ்வளவு குறைகள் இருக்கு. இந்த குறைகளுக்கெல்லாம் யார் காரணம்? திமுகவை நம்பாதீங்க. குறிப்பா காவிரியோட கடைமடை பகுதியான காரைக்காலை மொத்தமா கைவிட்ட மாதிரி தான் இருக்குது. இது எல்லாமே முன்னேற்றம் அடையணும். டூரிஸ்ட் பிளேஸ் ஆன புதுச்சேரியில போதுமான அளவு பார்க்கிங் வசதி இல்ல, போதுமான அளவு கழிப்பறை வசதி இல்ல. இதெல்லாமே மேம்படுத்தணும். புதுச்சேரி மக்களுக்கு ஒண்ணு தான் சொல்லணும், இந்த திமுகவை நம்பாதீங்க. அவங்களுக்கு உங்களை நம்ப வச்சு ஏமாத்துறது தான் அவங்க வேலையே. கேட்டாக்கா கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம முதன்மை சக்தின்றாரு. முதன்மை சக்தியாக இருக்கிற பட்சத்தில் அங்க போயிட்டு பிஸ்கேஜேபி கட்சி என்ஆர்சி எடுத்து பேச வேண்டியதுன்னு. 2 பேருக்கு நடுவில் தான் போட்டியே. ஒன்னு டிவிக்கே, இன்னொன்னு என்டிஏ. கத்த வேண்டியதுன்னு. இங்க டிவிகேக்கும் டிஎம்கே தான் போட்டின்னு கத்துற மாதிரி அங்க போயிட்டு டிவிகேக்கும் என்டிஏக்கு நடுவில் தான் போட்டின்னு கத்த வேண்டியதுன்னு. தூய சக்தி டிவிகேவுக்கும் தீய சக்தி டிஎம்கேவுக்கும் தான் போட்டியே. கத்தப்பட்டாரு. அங்க பேர் வர வேண்டிய இடத்துல எழுதி கொடுத்திருந்தா கூட பேசுவோமா? அந்த கட்சிக்கும் இந்த கட்சியும் கூட்டணியில் இருக்கிறாங்க.
அந்த கவர்மெண்ட் தான் இந்த கவர்மெண்டோட இருக்கிறாங்க. எந்த கவர்மெண்ட் யாரோட இருக்கிறாங்க தெரியாதுங்க. புதுச்சேரியில் இருக்கிற கவர்மெண்டோட கூட்டணி ஆட்சியில இருந்தாலும் இருந்த போதும் வந்த போதும் அந்த கவர்மெண்டோடு இணைந்திருக்க போதும் கூட்டணி இருக்க போதும் எந்த கவர்மெண்ட் எந்த கட்சியோட யாரோட கூட்டணி இருக்கிறாங்க பேசவே மாட்டாங்க. ஆனாலும் நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. விசில் சின்னம் நம்ம கேட்ட மாதிரியே கொடுத்துட்டாங்க. அந்த விசில் சின்னத்தோட முதன்மை சக்தியாக விஜய் தான் இருக்காது. அதே முதன்மை சக்தி வரிசையில் முதன்மை சக்தினா எப்படிங்க இருக்கணும்? எல்லா விஷயத்திலும் சும்மா ஃபயரா இருக்கணும். தேர்தல் வருவதற்கு இன்னும் கொஞ்ச நாட்கள் தான் இருக்கு. அப்படி இருக்கிற அந்த முதன்மை சக்திக்கு உண்டான தலைவர் எப்படி இருக்கணும்? ஃபயர் மாதிரி இருக்கணும். மறுபடியும் சொல்றோம். ஆனா இவரோட ஃபயர் எப்படி இருக்குங்க? கட் அவுட்ல இருக்குது, அட்டையில இருக்கு. உதயநிதி அவர்கள் சொன்னார் இல்லைங்களா, தாஜ்மஹாலை குறிப்பிட்டு வெறும் அட்டைன்னு. எக்ஸிபிஷன் போவோம், பார்த்திருப்பீங்க, கண்காட்சி வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கும். அங்க போய் பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு தாஜ்மஹால் மாதிரியே ஒரு செட்டு போட்டிருப்பாங்க, ஐஃபில் டவர் மாதிரி ஒரு செட்டு போட்டிருப்பாங்க. உடனே பெரிய கூட்டம் கூடும். நம்ம ஊருக்கு தாஜ்மஹால் வந்துருச்சுப்பா, நம்ம போய் ஒரு செல்ஃபி எடுத்துப்போம்பா அப்படின்னு இளைஞர்கள் போய் நிச்சயம் போட்டோ எடுக்கத்தான் செய்வாங்க. அதெல்லாம் வெறும் அட்டை. அதற்கு எந்த விதமான அஸ்திவாரமோ கொள்கையோ கிடையாது. உதயநிதி அவர்கள் பேசியதற்கு காஞ்சிபுரத்துல போயிட்டு பதிலடி கொடுத்தாரு. பவள விழா பாப்பா, நீ பாசாங்கு காட்டாத பாப்பா. ஆனா பாருங்க, உண்மையிலேயே பாப்பா யாருன்ட்டு அவர் தான் நிரூபிச்சிருக்காரு. அட்டன்னு உதயநிதி அவர்கள் சொன்னார்ப்பா, நான் அதை நிரூபித்து காட்டுகிறேன். மதுரை நான் தான் விஜய் தான் சொல்லி ஒரு பட்டியல் கொடுத்தார் இல்லைங்களா. மதுரை கிழக்கு வேட்பாளர் விஜய், மதுரை மேற்கு வேட்பாளர் விஜய், மதுரை தெற்கு வேட்பாளர் விஜய், மதுரை வடக்கு வேட்பாளர் விஜய், மேலூர் விஜய், சோழவந்தான் விஜய். அதே மதுரையில் தான் டிவிக்கு கட்சியில் இணைந்த புது தொண்டர்களுக்கு ஐடி கார்டு கொடுக்கணும். விஜய் வரணுமா? வர வேண்டியது இல்லையே. அட்டையில கட் அவுட் விஜய் மாதிரியே ஐடி கார்டு கொடுக்குற மாதிரி செட்டப் பண்ணுங்க. செட்டப் பண்ணிட்டு ஒவ்வொரு புது ஐடி கார்டை அந்த அட்டையில வச்சிருங்க. தொண்டர்கள்லாம் வாங்குற மாதிரி அந்த கட் அவுட்டுக்கு பக்கத்துல நின்று விஜய் கிட்டவே வாங்குற மாதிரி போட்டோக்கு போஸ்ட் கொடுங்க. சோழி முடிஞ்சுது. இதுக்காக எதுக்குப்பா முதன்மை சக்திக்கு சொந்தமான தலைவரை டிஸ்டர்ப் பண்ணிட்டு அவர் பாருங்க கார் ஏறி தனி பிளைட்டை பிடிச்சி மதுரைக்கு வந்து இறங்கி புது தொண்டர்களுக்கு எதுக்கு ஐடி கார்டு கொடுக்கணும்? தேவையே இல்லை. அதற்கு பதிலாக ரியலா விஜய நிக்கிற மாதிரி ஒரு அட்டையில கட் அவுட்டை செஞ்சு ஐடி கார்டு வாங்கிட்டா போச்சு. உதயநிதி அவர்கள் சொன்னாரு, தாஜ்மஹாலை குறிப்பிட்டு அது வெறும் அட்டை, தட்டினா மொத்தமா விழுந்துரும்ட்டு அவர் சொன்னாரு. ஆனா உண்மையிலேயே நிரூபிச்சுட்டாங்க. ஆமாப்பா, நாங்க அட்டைதான்ப்பா, நீங்க சொன்ன மாதிரி எதுக்குமே பிரயோஜனம் இல்லாத வேட்டு அட்டைதான்ப்பா நாங்கன்னு. ஆனாலும் நிக்கிற இந்த அட்டையை பார்த்தாலும் நீங்க கவலைப்படாதீங்க. முதன்மை சக்திக்கு சொந்தமான விசில் சின்ன தலைவர் நம்ம விஜய் தான். மறுபடியும் ஆரம்பத்துல விஜய் அவர்கள் சொன்ன விஷயத்த இங்க ஞாபகப்படுத்துங்க. நம்மள பார்த்து யாரு விசில் அடிச்சாங்க குஞ்சுன்னு சொல்லிடக்கூடாது. இதை பார்க்கும்போது உன்னை நினைத்து படத்துல வந்த ஜுபாகூர் ஜோஷியர் காமெடியில வந்த டயலாக் தான் ஞாபகத்துக்கு வருது. நீ சொன்னதுல ஏதாவது ஒன்னாவது உருப்படியா இருக்காயான்ட்டு. கட்சிக்குள்ள பொய் பேசுறவங்க இருந்து நம்ம பார்த்திருப்போம். ஒரு கட்சியே பொய் பேசி பார்த்திருப்போமா? அந்த கட்சிக்குள்ள இருக்கிற ஜாம்பிஸ் கூட்டத்துல இருந்து தலைவன் வரைக்கும், தன்னைத்தானே முதன்மை சக்தி என்று சொல்லிக் கொண்டிருக்கும் அந்த தலைவன் வரைக்கும் ஒட்டுமொத்தமான ஒரு கட்சியே பொய் பேசுறீங்க. அதை பார்த்திருப்போமா? ஃபர்ஸ்ட் டைம் வாரிசு நடிகரோட கட்சியை தான் பார்த்துருக்கோம். அது கட்சி ஆரம்பித்த நாள்ல இருந்து 41 உயிர்கள் பறிபோன விஷயத்துல கூட பொய்யை தாண்டி எந்த இடத்துலயும் உண்மை என்பதே கிடையாது. ஆனால் நீங்க இதை பத்தி கவலைப்படாதீங்க. விசில் சின்னம் கிடைச்சிச்சு இல்லைங்களா? சிஎம் 2026 விஜய் தான். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா விசில் சம்பந்தமான விஷயத்தை குறித்தும் முதன்மை சக்திக்கு சொந்தமான விஜயை குறிப்பிட்டும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா உங்க கருத்துல பதிவு பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு காணொலி நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.